கடகடா கடகடான்னு சவுண்டு கேட்கி கிச்சனில் இருக்கக்கூடாது. அபராஜ்யம் நடக்கக்கூடாது நம்ம இருக்கும்போது. பார்ப்போம். இந்திரா, என்ன பண்ணுத நீ? இங்கே வா கொஞ்சம். என்னது சொல்லுங்க, என்ன எது கூப்பிட்டீங்க? ஓ பிரியா பிரியா, இன்னைக்கு என்ன சமைக்கணும் மெனு சொல்லுங்க. இன்னைக்கு சாம்பார் சாதம். சரியா? சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சு. நேற்று தானே சாம்பார் வச்சுருக்கேன், மறுபடியும் இன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்கிறீங்க. நேற்றுல சாம்பார் இன்னும் அந்த மீதி இருக்குது. நேற்று வச்சது சாம்பாரா? ரசம் இல்லையா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சாம்பார் வைக்க சொன்னால் ரசம் வைத்துன்றீங்க, ரசம் வச்சா சாம்பார் வைக்கிறீங்க. இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்களே செஞ்சுக்கோங்க. இந்திரா, இதை கொஞ்சம் ரீஃபில் பண்ணி கொடுமா. அதான் நான் பார்த்தேன், மானம் வந்து வெளியே போயிட்டுதான்னு பார்த்தேன், மானமே கிடையாதா? இந்திரா ஏம்மா, இந்த ஆப்பிள் 4 நாளாக அங்கே ஃப்ரிட்ஜில் அனாதையாக கிடக்கு. அதை கொஞ்சம் ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து கொடுத்துருமா எனக்கு. மானம் வந்துட்டாங்க பார்த்தா, மானம் தான் வெளியே போய் அதோட தொந்தரவு முடிஞ்சுன்னு பார்த்தா ரீஃபில் பண்ணி கொடு. ரீஃபில் இங்கிலீஷுக்கு மட்டும் குறைச்ச மாதிரி இதுக்கு ரீஃபில் வேறு பண்ணி கொடுக்குறாங்க வயசான காலத்தில். ஆப்பிள் அனாதையை கிடக்கு, ஜூஸாக வேணும். உனக்கு ஒரு நாள் பாயசம் போடுறேன், அப்போ தெரியும் இந்த இந்திரா பற்றி. பாயசம் போட்டாலும் போட்டுருவாதாயே, ஜாக்கிரதையாக தான் இருக்கணும்.